ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் அடிக்கிற குளிருக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது சுட சுட செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல தான் இருக்குது. சரி, பஜ்ஜி மிளகா வச்சு பஜ்ஜி சுடலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயும் ஒரே மாதிரி பஜ்ஜி செய்யாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருந்தாங்க. சரின்னு ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, கூடவே கொஞ்சமாக ஓமத்தை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பஜ்ஜி மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அது கூட ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கரண்டி சூடான எண்ணெய் அது கூட சேர்த்துட்டு கலந்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பஜ்ஜி கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண மிளகாவை அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடும். சுட சுட காஃபியோட இல்லை டீயோட வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சொல்லவே வேணாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.